புனித அகுஸ்தீன் கடவுளை மறந்து தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. ஒரு நாள் அவர் தன்னுடைய வீட்டில் இருந்தபோது வெளியே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களில் ஒருவன் எடுத்து வாசி என்று சொல்வது போல் ஒரு குரல் அவருடைய காதுகளில் ஒலிப்பதைப் போல உணர்ந்தார். உடனே அவர் விவிலியத்தின் பக்கங்களை புரட்டத் தொடங்கினார். அப்போது அவருடைய கண்களில் பட்ட இறைவார்த்தை தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 13-14 இடம்பெற்றிருந்தது. பகலில் நடப்பது போல முன்மதியோடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இந்த இறைவார்த்தைகளை வாசித்த அகுஸ்தீன் தன்னுடைய பாவ நிலையை உணர்ந்தார். இதுவரை தான் வாழ்ந்த வாழ்க்கை கடவுளுக்கு விரோதமானது என்பதை உணர்ந்தார். ஆகவே இனிமேல் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார். தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இறை பணிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார். வாழ்க்கை வரலாறு. புனித அகுஸ்தீன் ஆப்பிரிக்காவில் உள்ள டகாஸ்தே என்னும் இடத்தில் கிபி 354 நவம்பர் 13 பிறந்தார். அவருடைய தந்தை பத்ரிக்யூஸ், தாய் புனித மோனிகா. தந்தை கிறிஸ்தவ நம்பிக்கையில் இல்லாதவராக இருந்தார். ஆனால் அவரது தாய் மோனிகா ஆழ்ந்த கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர். அகுஸ்தீன் சிறு வயது முதலே அறிவிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். ஆனால் இளமை பருவத்தில் உலக இன்பங்களின் மீது அதிக நாட்டம் கொண்டார். தவறான நட்புகள், சிற்றின்ப நாட்டங்கள், உலக புகழ் ஆகியவற்றின் பின்னால் ஓடினார். அவற்றில்தான் உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் இருப்பதாக நினைத்தார். அவருக்கு 17 வயது இருக்கும் காலத்தில் அவர் ஒரு பெண்ணுடன் திருமணமாகாத உறவில் வாழத் தொடங்கினார். அவர்களுக்கு ஒரு மகனும் பிறந்தான். இதையெல்லாம் அறிந்த அவரது தாயார் மோனிகா மிகுந்த வேதனை அடைந்தார். தன்னுடைய மகன் மனம் மாறி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கண்ணீர் விட்டு இறைவனிடம் மன்றாடினார். பின்னர் அகுஸ்தீன் கல்வி கற்க கார்த்தேஜ் நகருக்கு சென்றார். அங்கு கல்வியில் சிறந்து விளங்கிய அவர் மணிகேயிசம் என்னும் சமய கொள்கையின் தாக்கத்திற்கு ஆளானார். அந்த கொள்கையே உண்மை என்று நம்பி இறைவனை விட்டு விலகிய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்தார். தன்னுடைய மகனின் வாழ்க்கை நிலையை அறிந்த மோனிகா அவரை தேடி கார்த்தேஜுக்கு சென்றார். ஆனால் அகுஸ்தீன் அங்கிருந்து ரோமைக்கு சென்றார். பின்னர் மிலான் நகருக்கு சென்றார். தன் மகனை எப்படியாவது மனமாற்றத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்ற தாயின் அன்பும் மன்றாட்டும் அவரை விடவில்லை. அப்போது மிலான் நகரின் ஆயராக இருந்தவர் புனித அம்ப்ரோசியார். மோனிகா அவரை சந்தித்து தன்னுடைய மகனின் மனமாற்றத்திற்காக கண்ணீர் விட்டு மன்றாடினார். அப்போது ஆயர் அம்ப்ரோசியார் அவரிடம் கூறிய புகழ்பெற்ற வார்த்தைகள்: உம்முடைய கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. உன் மகன் மனம் திரும்பி ஒரு நாள் உம்மிடம் வருவான். அகுஸ்தீனின் மனத்தில் மணிகேயிச கொள்கை படிப்படியாக தன் பிடியை இழந்தது. அது அவரது ஆன்மாவின் தேடலுக்கு முழுமையான பதிலை தர வேண்டும் என்பதை அவர் உணரத் தொடங்கினார். அதே வேளையில் ஆயர் அம்ப்ரோசியாரின் மறையுரைகள் அவரது உள்ளத்தை தொட்டன. இறுதியில் இறைவார்த்தையின் வழியாக அவர் தன்னுடைய உண்மையான நிலையை உணர்ந்தார். தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டும் என்று தீர்மானத்திற்கு வந்தார். ரோமையர் திருமுகம் அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 13-14 இடம்பெற்றிருந்த இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்ற இறைவார்த்தை அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அதன் பிறகு அகுஸ்தீன் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கே அர்ப்பணித்தார். கிபி 387 புனித அம்ப்ரோசியாரால் திருமுழுக்கு பெற்றார். பின்னர்
வட ஆப்பிரிக்காவுக்கு திரும்பிய அவர் துறவற வாழ்க்கையில் ஈடுபட்டு இறைப்பணி மற்றும் இறையியல் படிப்பில் தன்னை அர்ப்பணித்தார். பின்னர் ஹிப்போ நகரின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுமார் 35 ஆண்டுகள் அங்கு ஆயராக பணியாற்றி இறைமக்களுக்கு சிறப்பாக பணியாற்றினார். அவர் மிகச்சிறந்த மறை வல்லுநராகவும் இறையியலாளராகவும் விளங்கினார். ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் ஒப்புதல் வாக்குமூலங்கள், த கன்ஃபெஷன்ஸ் மற்றும் கடவுளின் நகரம், த சிட்டி ஆஃப் காட் ஆகியவை மிகவும் புகழ்பெற்றவை. இந்நூல்கள் இன்றளவும் கிறிஸ்தவ உலகில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளன. இவ்வாறு கிறிஸ்துவே உண்மையான மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஊற்றுக்கண் என்பதை உணர்ந்து வாழ்ந்த புனித அகுஸ்தீன் கிபி 430 ஆண்டு ஆகஸ்ட் 28 தனது மண்ணுலக வாழ்வை நிறைவு செய்தார். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்: திருச்சபையின் மிகப்பெரிய மறை வல்லுநர்களில் ஒருவரும் சிறந்த ஆயருமான புனித அகுஸ்தீனின் திருநாளை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திப்போம். மனமாற்றம் கிறிஸ்தவ வாழ்வின் முதற்படி. முதலாவதாக, அகுஸ்தீன் தனது இளமை பருவத்தில் அறிவு, ஆற்றல், திறமை, உலக இன்பங்கள் ஆகியவற்றில் தான் மகிழ்ச்சியும் நிறைவும் இருப்பதாக நினைத்தார். அவற்றின் பின்னால் ஓடினார். ஆனால் காலப்போக்கில் உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சி நிலையானது அல்ல என்பதை உணர்ந்தார். மனித உள்ளத்தின் ஆழமான தாகத்தை இறைவன் ஒருவரால் மட்டுமே நிறைவு செய்ய முடியும் என்பதை அறிந்தார். அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் உலகத்திடம் மகிழ்ச்சியை தேடுகிறோம். பணம், பதவி, புகழ், பொருள், உறவுகள், சிற்றின்பங்கள் ஆகியவற்றில் தான் நிறைவு இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் இவை எதுவும் நம் உள்ளத்திற்கு நிலையான அமைதியை தருவதில்லை. ஆகவே புனித அகுஸ்தீன் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம்: மனமாற்றம் இல்லாமல் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. நம்முடைய தவறான பாதையிலிருந்து திரும்பி இறைவனை நோக்கி நடக்க தொடங்குவதே உண்மையான மனமாற்றம். ஆண்டவர் இயேசு கூறுகிறார், முதலில் அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஆகவே நாம் முதலில் இறைவனை தேடுவோம், இறைவனுக்கு முதலிடம் கொடுப்போம். அப்போது நம் வாழ்வுக்கு தேவையானவற்றை அவர் தகுந்த முறையில் வழங்குவார். 2. இறைவார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும். புனித அகுஸ்தீனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இறைவார்த்தை. ரோமையர் திருமுகத்தில் வாசித்த ஒரு சில வசனங்கள் அவருடைய வாழ்க்கையே மாற்றின. இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவார்த்தையை நாம் வாசிக்கும் போது வெறுமனே வார்த்தைகளை வாசிப்பதாக இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைகள் நம்மை வாசிக்க அனுமதிக்க வேண்டும். நாம் விவிலியத்தை திறக்கும் போது, ஆண்டவரே, இன்று என்னிடம் நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்போம். ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒரு இறைவார்த்தை நம்முடைய தவறான பாதையிலிருந்து நம்மை திருப்பக்கூடும். ஒரு இறைவார்த்தை நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடும். 3. தாயின் மன்றாட்டிற்கு வல்லமை உண்டு. புனித அகுஸ்தீனின் மனமாற்றத்தின் பின்னால் அவரது தாய் மோனிகாவின் கண்ணீரும் மன்றாட்டும் இருந்தன. அகுஸ்தீன் தவறான பாதையில் சென்றபோதும் மோனிகா அவரை நம்பிக்கையற்றவராக கருதவில்லை. மாறாக தொடர்ந்து இறைவனிடம் அவருக்காக மன்றாடினார். எனவே இன்று தங்களுடைய பிள்ளைகளுக்காக கவலைப்படும் பெற்றோருக்கு புனித மோனிகாவின் வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது. பிள்ளைகள் தவறான பாதையில் சென்றாலும் அவர்களுக்காக மன்றாடுவதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். நம்முடைய மன்றாட்டிற்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் இறைவன் நம்முடைய கண்ணீரை மறப்பதில்லை. ஒரு சிறிய நிகழ்வு. ஒரு நகரில் மிகப்பெரிய திருடன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் இரவு அவன் ஒரு அரண்மனையில் திருடுவதற்காக சென்றான். அப்போது அரசனும் அமைச்சரும் தீவிரமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசுவதை கேட்க தொடங்கிய திருடன் மறுநாள் அரசர் தன்னுடைய மகளுக்கு ஏற்ற மணமகனை தேர்ந்தெடுக்க ஆற்றங்கரையில் தவம் செய்து கொண்டிருந்த துறவிகளை சந்திக்க போகிறார் என்பதை அறிந்து கொண்டான். உடனே அவனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது.
நானும் ஒரு துறவியைப் போல வேடமிட்டு ஆற்றங்கரையில் அமர்ந்தால் அரசன் என்னை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மகளை மணமுடித்து கொடுப்பான் என்று நினைத்தான். அன்றிரவே துறவியைப் போல வேடமிட்டு ஆற்றங்கரையில் அமர்ந்தான். மறுநாள் அரசனும் அமைச்சரும் பரிவாரங்களுடன் அங்கு வந்தனர். அங்கிருந்த துறவிகளிடம் அரசன் தன்னுடைய மகளை மணந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் யாரும் அதற்கு உடன்படவில்லை. இறுதியில் துறவி போல் வேடமிட்டு அமர்ந்திருந்த அந்த திருடனிடம் அரசர் வந்தார். அவனையும் தன் மகளை மணந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். திருடன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அரசன் அவன் காலில் விழுந்து கெஞ்சத் தொடங்கினார். அந்த காட்சியை பார்த்த திருடனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. ஒரு நாட்டின் அரசனே ஒரு துறவியின் காலில் விழுந்து கெஞ்சுகிறார் என்றால் உண்மையான துறவிக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும் என்று அவன் சிந்தித்தான். அதே நேரத்தில் அவனுடைய உள்ள கண்கள் திறந்தன. போலியான துறவியாக இருந்து அரசனுடைய மகளை திருமணம் செய்வதை விட உண்மையான துறவியாக வாழ்ந்து இறைவனுடைய அன்பை பெறுவதே சிறந்தது என்று முடிவு செய்தான். அதன் பிறகு அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு உண்மையான துறவியாக வாழத் தொடங்கினான். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறது. உலகம் தரும் மகிழ்ச்சியை விட இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை தரும் அமைதி உயர்ந்தது. புனித அகுஸ்தீனும் இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தார். அதனால்தான் அவர் தன்னுடைய புகழ்பெற்ற நூலான ஒப்புதல் வாக்குமூலங்களில் இறைவனை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்களை உமக்காக படைத்தீர், உம்மில் இளைப்பாறும் வரை எங்கள் உள்ளம் அமைதியடைவதில்லை என்று கூறுகிறார். நிறைவாக புனித அகுஸ்தீன் ஒரு காலத்தில் இறைவனை மறந்து வாழ்ந்தார். ஆனால் இறைவார்த்தை அவரது வாழ்க்கையை தொட்டபோது அவர் மனம் மாறினார். பாவத்திலிருந்து புனிதத்திற்கும், இருளிலிருந்து ஒளிக்கும், உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்கும் அவர் திரும்பினார். எனவே புனித அகுஸ்தீனின் திருநாளை கொண்டாடும் இந்த நாளில் நாமும் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நான் இறைவனிடமிருந்து விலகி வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு முதலிடம் இருக்கிறதா? என்னுடைய மகிழ்ச்சியை நான் எங்கே தேடுகிறேன்? என்னுடைய அமைதியை நான் யாரிடம் தேடுகிறேன்? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் தேவைப்பட்டால் இன்று முதலே அந்த மாற்றத்தை தொடங்குவோம். நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் மாறுவோம்.